நவவிலாச தூதரணி ஜபம். ஒன்றாவது, பக்தி சுவாலகருக்கு. பரிசுத்த பக்தி சுவாலகரே, நீங்கள் சர்வேஸ்வரனுடைய அளவில்லாத நன்மைத்தனத்தை பார்த்து அன்பு தீயால் எரிகிறபடியால் அந்த தீயிலே ஒரு பொறி என் இதயத்திலே விழுந்து அதிலுள்ள உலக பாசம் பற்றுதலெல்லாம் எரிந்து தேவபக்தி சுடர் ஆகும்படி செய்ய உங்களை மன்றாடுகிறேன். ஆமீன். இரண்டாவது, ஞானாதிக்கருக்கு. பரிசுத்த ஞானாதிக்கரே, நீங்கள் சர்வேஸ்வரனுடைய அளவில்லாத வல்லமையையும் அபிரகசியங்களையும் நேருக்கு நேர் பார்த்து ஞானத்தில் தெளிந்திருக்கிறதினால் உங்களுடைய ஒரு கதிர் என் மனதிலே விழுந்து அறியாமை இருள் அனைத்தையும் நீக்கி சர்வேஸ்வரன் பேரிலேயும் விண்ணுக்கடுத்த காரியங்களிலும் மனதை தெளிவிக்கும்படி உங்களை மன்றாடுகிறேன். ஆமீன். மூன்றாவது, பத்ராசனருக்கு. பரிசுத்த பத்ராசனரே, நீங்கள் சர்வேஸ்வரனுடைய அளவில்லாத அரச நீதி சிங்காசனத்தை பார்த்து களி கூர்ந்திருக்கிறதினால் நான் அப்படிப்பட்ட தேவநீதி தவறாமல் அதனால் வருகிற சகல துக்கத்தையும் சுகத்தையும் நல்ல மனதோடு ஏற்று நடக்க செய்யும்படி உங்களை மன்றாடுகிறேன். ஆமீன். நான்காவது, நாதகிருத்தியருக்கு. பரிசுத்த நாதகிருத்தியரே, நீங்கள் சர்வேஸ்வரனுடைய காரியங்களை அவர் அருளால் செய்கிறீர்களே. அப்படிப்பட்ட வல்லமையால் என்னை திருத்தி என் உடல் உச்சையின்படியே நான் நடவாமல் தேவ சித்தத்தை அறிந்து நடக்க என் மனதை தெளிவிக்கும்படி உங்களை மன்றாடுகிறேன். ஆமீன். ஐந்தாவது, சத்துவகர்களுக்கு. தூய சத்துவகரே, இயற்கையில் செய்ய இயலாத காரியங்களை நீங்கள் தேவ பலத்தால் அற்புதமாய் செய்கிறபடியால் என்னுடைய உடற் துர்பலத்தினால் நான் செய்யக்கூடாத நல்ல காரியங்களை தேவ பலத்தால் செய்யும்படி என் மனதை திடப்படுத்த உங்களை மன்றாடுகிறேன். ஆமீன். ஆறாவது, பலவத்தருக்கு. தூய பலவத்தரே, நீங்கள் தேவ காரியங்களுக்கு பசாசு செய்கிற எதிரிடைகளை தள்ளுகிறதினால் நான் செய்கிற நற்செயல்களுக்கு வருகிற தடைகளை அகற்றும்படி உங்களை மன்றாடுகிறேன். ஆமீன். ஏழாவது, பிராதமிகருக்கு. தூய பிராதமிகரே, நீங்கள் மன்னர்களையும் அவர்களுடைய நாடுகளையும் தற்காத்து நடப்பிக்கிறதினால் நான் வாழும் நாட்டிலும் கிராமத்திலும் யாதொரு பகைவனும் வராமல் தற்காத்து அரசினரும் குடிகளும் தேவசித்தம் தவறாமல் நடக்க செய்யும்படி உங்களை மன்றாடுகிறேன். ஆமீன். எட்டாவது, அதிதூதர்களுக்கு. பரிசுத்த அதிதூதர்களே, நீங்கள் முக்கியமான மங்கள செய்திகளை உலகத்திலே அறிவிக்க சர்வேஸ்வரனால் அனுப்பப்படுகிறதினால் என் ஆன்ம ஈடேற்றத்திற்கு வேண்டிய காரியங்களை எனக்கு அறிவித்து அதற்கான செயல்களை நான் செய்து வர நல்வழியை காண்பிக்கும்படி உங்களை மன்றாடுகிறேன். ஆமீன். ஒன்பதாவது, தூதர்களுக்கு. பரிசுத்த தூதர்களே, நீங்கள் மனிதர்களுக்கு காவலாளிகளாய் சர்வேஸ்வரனுடைய எந்தெந்த பணிவிடைக்கும் அனுப்பப்படுகிறதினால் எந்த வேளையிலேயும் என்னை கருணையுடன் கண்ணோக்கி நல்ல வழியை காண்பித்து என்னுடைய வேண்டுதலையும் செயல்களையும் சர்வேஸ்வரனுக்கு ஒப்படைத்து உங்களுடைய சித்தத்தின்படியே என்னை நடத்த உங்களை மன்றாடுகிறேன். ஆம். நவ